பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 விதமான வாழ்வு நிலைகள் உண்டு. பிரம்மச்சாரி சமய நூல்களை படிக்கிறது, சமய சடங்குகளை யாகம் செய்து புனித நீராடுறது, எவ்வித உடைமைகள் இன்றி வாழுது, தன்னையே ஆசிரியருக்கும் மற்ற குருமார்களுக்கும் அர்ப்பணிக்கிறது, சக மாணவரோட விருப்பு வெறுப்பு இல்லாமல் பழகிறது. இதெல்லாம் அவருடைய கடமை. கிரகஸ்தன் தனக்குரிய தொழில் செய்து சம்பாதிக்கிறது, தன்னத்தை சேர்ந்த வேற கோத்திரத்து பெண்ணை திருமணம் பண்றது, கடவுள் மட்டுமில்லாம முன்னோர்கள் எல்லாம் வணங்குறது, சொந்த விருப்புகளை தியாகம் செய்கிறது. இதெல்லாம் வானப்பிரஸ்தன் வெறுந்தரையில உறங்குறது, புனித நீராடுறது, பிறரை சார்ந்தோ தான தர்மத்துல வாழாம காட்டுல இருந்து சேர்த்த பொருட்களை கொண்டு வாழ்கிறது. முற்றிலும் புலன்களை அடக்கிறது, அனைத்து உடைமைகளையும் துறக்கிறது, உலக பந்தங்களை துறக்கிறது, ஒரு இடத்துல தங்காம பல இடங்களுக்கும் போகிறது, உள்ள தூய்மையோடு இருக்கிறது, தெய்வத்தினுடைய தன்மையை தன்னை உணர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் இப்படி எல்லாமே அனைவருக்கும் பொதுவான கடமைகளாக அகிம்சை, உண்மை, தூய்மை, இரக்கம், சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது.